வணக்கம் தோழிஸ். இன்றைக்கி என்ன நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது என்ன சாரின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பூனம் சாரீ தான். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நொலன்னு இருக்கும். நம்மளால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ வந்துட்டு லைட்டாக நம்ம ஸ்டோன் க்ளூ வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நமக்கு துணி நழுவாமல் இருக்கும். இன்னொன்று நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணாலும் நமக்கு துணி நழுவாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது சைட் ஃபுல்லத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அப்படி நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஒரு சுருக்கம் கூட எல்லாம் நீட்டாக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு கூட நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சை மடித்து தைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவை நம்ம மடித்து தைச்சோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஓரத்துலேருந்தே நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை சென்டராக மடித்து அதையும் நம்ம இப்படி அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேக் டாட் 2ஐயும் பிடிச்சிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது பேக் டாட் 2மே நமக்கு சரியான அளவில் சரியான இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்படி தான் பேக் டாட் மார்க் பண்ணணும். 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பேக் டாட் பிடிச்சாச்சா? இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.